என் தேவனால் நான் உயருவேன். ஆமே. எந்த மனுஷனும் நம்மளை உயர்த்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க பக்கத்துல பாருங்க, பேசுங்க. ஆண்டவரை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக வரல, பக்கத்துல இருக்கிறோடைய ஒரு ஃபெலோஷிப், அப்படிதானே? பக்கத்துல பாருங்க. நீங்க அதே ஒரே குரூப்பா வந்துட்டு ஒரே குரூப்பா உட்காந்துட்டு அப்படியே ஒரே குரூப்பா போயிடக்கூடாது, அப்படிதானே? பக்கத்துல பாருங்க, பேசுங்க, திரும்பி ஆக்ஷன் பண்ணும்போது பாருங்க. அப்பதான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வரும் இல்ல? பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த முடியாது. கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் உங்களை உயர்த்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய 12ஆம் வகுப்புல இன்றைக்கு நான் இவ்வளோ பேர் மத்தியில நிற்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், கிருபை பாராட்டியிருக்கிறார். நான் ஒரு போதகருடைய மகள். ஆனா என்னுடைய 12ஆம் வகுப்புல 3 முறை ஃபெயில் ஆகி 4வது முறை தான் பாஸ் ஆனேன். நம்ப முடியுமா? சிரிப்பு வருதுல்ல? இப்ப எனக்கே சிரிப்பா தான் இருக்கு. ஆனா அப்ப நான் பட்ட பாடு இருக்கே. வருஷம் வருஷம் யார் டாப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க சர்ச்ல. நான் ரொம்ப அவமானப்பட்டு குனிஞ்சு உட்காந்துருப்பேன். விசுவாசிங்க கேட்பாங்க, என்ன ஷைனி இந்த தடவை அவுட்டா? அவ்வளோ அவமானம். 12th எக்ஸாம்ஸ் எழுதினேன். பிசிக்ஸ் எல்லாமே என் மைண்ட்ல இருந்தது. ஆனா எதுவுமே எனக்கு பேப்பர்ல ஞாபகம் வரல. அந்த क्वेश्चனுக்கு யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த क्वेश्चனுக்கு நீ படிச்சல, அதுதான் ஆன்சர்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் ரொம்ப உட்கார்ந்து அழுவேன். என்ன ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் என் தகப்பனார்கிட்ட போய் சொல்லிட்டேன், டாடி எனக்கு என்ன வரல? படிப்பு வரல, படிப்பு வரல, நீங்க என்ன விட்டுருங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா பாருங்க, நான் என்னமோ 12th அட்டெம்ப்ட் எழுதிட்டு இருக்கிறேன். என் தகப்பனார் MA படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வயசுல. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நானே இந்த வயசுல MA பண்ணிட்டு இருக்கேன், நீ உன்னால படிக்க முடியாதா? நீ ஜோம் பண்ணிட்டு எழுதுடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 4th டைம் நான் எழுதுறதுக்காக போறேன். போகும்போது சொன்னேன், ஆண்டவரே, ஐ எம் a failure. நான் ஒரு ஃபெயிலியர். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம்ல. ஐ எம் a failure. இங்கிலீஷ் எனக்கு வரல, கெமிஸ்ட்ரி எனக்கு வரல, கம்ப்யூட்டர் எனக்கு புரியல, இந்த லாங்குவேஜ் எனக்கு புரியல. டீச்சர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, புரியுற மாதிரி இருக்கு, ஆனா புரியல. எனக்கு எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும் புரியுற மாதிரி இருக்கு, புரியல. ஒரு விதமான கன்ஃபியூஷன். நம்ம மைண்டை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, ஐ எம் a failure. நான் ஒரு 0 தான். என்ன வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஏன் பலன் இல்ல? நேத்து நான் சொன்னேன்ல, ஜபித்தது போல யோசபாத் ஜபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அதை தான் நான் பண்ணேன் என் 12ஆம் வகுப்புல. ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க போனாலும் அவமானம், காலேஜ் போய் சேர முடியாது, எல்லாரும் காலேஜ் போய் படிச்சுட்டு இருக்காங்க, நான் மட்டும் வீட்லயே சுத்திட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே. என் தகப்பனார் 12th முடிச்சோன்னே என்னை பைபிள் காலேஜ் அனுப்பணும்னு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பைபிள் காலேஜ் போல. ஏன்னா சிறு வயதுல இருந்து பட்ட பாடு ஊழியத்துல நமக்கு தெரியும். ஐயோ மினிஸ்ட்ரியா, வேண்டவே வேண்டாம் அப்படிதான் இருந்தேன். ஆனா என்னுடைய 12th 4வது முறை போய் எழுதும் போது என் தகப்பனார் சென்னையில ஏதோ ஒரு ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா பிரைவேட்டுக்கெல்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்கல்ல. அப்போ போய் எழுதுறதுக்காக போன உடனே உட்காந்துட்டு அவங்க ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்க, நீ தைரியமா எழுதுன்னு. நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே, இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே எனக்கு தெரியலப்பா, என்னை எப்படியாவது நீங்க என்ன பண்ணிடுங்க, 40 மார்க் கொடுத்து பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எங்க ஸ்கூல்ல நான் பிராக்டிக்கல் பண்ணும்போது பிசிக்ஸ் பிராக்டிகல்ஸ்ல பாருங்க, என்னுடைய கெட்ட நேரம்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல எல்லாருக்கும் 50 பிராக்டிகல்ஸ்ல, எனக்கு மட்டும் எவ்வளோ 49. ஏன் அப்படின்னா எனக்கு கொடுத்த அந்த அந்த என்னது எக்யூப்மெண்ட் அது லீக் ஆகுது, தண்ணி ஊத்தினாலே லீக் ஆகுது. நான் எங்க ரீடிங் எடுக்க பிசிக்ஸ்ல, அது லீக் ஆகிட்டே இருக்கு, தண்ணி சொட்டிட்டு வந்துட்டு இருக்கு. நான் போய் சொன்னேன், சார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகல சார், அதெல்லாம் எழுது போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மட்டும் 49. ஸ்கூலுக்கு வந்தேனே கரஸ்பாண்டன்ட் மண் எடுத்து தலையில இப்படி போட்டு
நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன்னார். ஏன்னா ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னு தூக்கி போட்டு நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் பண்ண, ஆண்டவரே நீங்க என்னை வச்சு ஏதாவது செய்ய முடியும்னா நீங்க செய்யுங்க, என் பலன் ஒண்ணுமே இல்லைப்பான்னு ஜெபம் பண்ண. அது பாருங்க, அது என்ன நடந்தது தெரியல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். 4வது முறை எழுதினேன் பாருங்க, கரெக்டா 40 மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டேன். பயங்கர சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனேன். யார் என்ன அன்ஃபிட்னு சொன்னாங்களோ, யார் நான் உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ, யார் மண்ணை தூக்கி போட்டாங்களோ, யாரால் எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ அதே இடத்துல ஆண்டவர் என்னை ஒரு டிகிரி முடிக்க வச்சார். அடுத்தது என்னுடைய MBA படிக்க வச்சார். MBAல எனக்கு 97% ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கரங்களை தட்டுங்க, எனக்காக இல்ல, ஆண்டவருக்காக. எந்த மனுஷனுக்கிட்டையும் போய் உதவியை கேட்டோம்னா எதுவுமே நடக்காது. அவங்க நமக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஆனா பரத்திலிருந்து தான் ஒத்தாசை உங்களுக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது பிரசங்கி 12:1, வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லுது. வாலிப பிராயத்துல உங்க சிருஷ்டிகரை நினைக்கணும். அந்த காலத்துல மட்டும் நம்ம அப்படியே பிடிச்சுக்கிட்டோம்னா வேற எந்த பிசாசு என்ன வந்து நம்மள சிங்கம் போல கர்ச்சிக்க சிங்கம் சுத்தி 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 வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அதே பிரசங்கி 11 கடைசி 2 வசனத்துல 9, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். ஜாலியா என்ஜாய் பண்ணு, ஜாலியா இரு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இங்க போட்டிருக்கு பாருங்க, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வருவார் என்று நிறுத்துவார் என்று நினைச்சுக்கோ. என்ன வேணாலும் பண்ணலாம். யூ கேன் வாட்ச் எனிதிங், என்னவும் பண்ணலாம். நான் பண்ணலான்னு சொன்னது என்னவும் பண்ணாலுமே ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்துல நிறுத்துவார். யூ ஆர் அக்கௌண்டபிள் டு யுவர் பேரண்ட்ஸ். ஆண்டவருக்கு அக்கௌண்டபிள், உன்னுடைய பெற்றோருக்கு நீ அக்கௌண்டபிள். கொஸ்டின் பண்ண முடியாது. என்ன கேட்கறதுக்கு நீங்க யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. நான் என்ன வேணாலும் செய்வேன் நினைக்க முடியாது. என் போன் என் கையில எனக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஐ கேன் டூ எனிதிங், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு நினைக்க முடியாது. டெம்பர், பிரைவேட் டெம்பர் போட்டு வச்சாலும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். உன் கண் கண்ட காட்சிகளில் நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்துடாத, ஆண்டவர் நியாயத்துல படம் போட்டு காட்டிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. யாரையும் நம்ம ஏமாத்திரலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு எந்த விதமான நீங்க சூழ்நிலைகளை வந்திருக்கலாம், ஒரே ஒரு காரியம் தான் நான் சொல்றேன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம் மத்தியில இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. ரந்தரமோ ஷகமாரந்தரமோ ரகமோ ரந்தரமோ. நல்ல கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உங்க கண்கள் மூடட்டும். நீங்க வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், எந்த விதமான குழப்பங்கள் இருக்கலாம், இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அது வேரோட பிடுங்கப்படட்டும். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் என்ன வேணாலும் செய்யலாம், என் வாலிப பிராயத்துல நான் என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் என்ன கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, யாரும் என்ன கேட்க முடியாது நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே அப்படி இல்லப்பா, என்னை காண்கிற தெய்வம் ஒருவர் நீர் இருக்கிறீர், என்னை காண்கிற தெய்வம் ஒருவர் நீர் இருக்கிறீர். வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன? உங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன? உங்க போன் உங்களை பலவீனப்படுத்துதா? உங்க நேரத்தை எடுக்குதா? எப்ப பார்த்தாலும் சில பேர்கிட்ட கேட்டா சும்மாவே இருக்கிற உன் நாட்களை எண்ணுகிற அறிவை ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்குன்னு ஒரு நாட்கள் கொடுத்துருக்கிறீங்களே, அதற்கு நான் அக்கௌண்டபிளா இருக்கிறேன், அந்த நாட்களுக்கு நான் அக்கௌண்டபிளா இருக்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிற பள்ளியில நான் அக்கௌண்டபிளா இருக்கணும். ஆண்டவரே வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க கரங்கள் வானத்துக்கு நேரா உயர்த்தப்படட்டும். வாலிப பிள்ளைங்க தானே, 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. எந்த மனுஷனுக்காகவும் அல்ல,
அல்ல, எந்த மனுஷனுக்காகவும் அல்ல. தெய்வத்திற்கு முன்பாக கரங்களை உயர்த்தி, உங்க கரங்கள் உயர்த்தப்படணும். நல்ல தலைக்கு மேல தலைக்கு மேல தலைக்கு மேல. இதுல வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். வானமும் பூமியும் படைத்த தேவன் அவர் நம் மத்தியில வந்திருக்கிறார். அவரை கனப்படுத்துவதற்கு அடையாளமாக நல்ல கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல வாயில திறந்து சொல்லுங்க, என்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இந்த வாலிபர் முகாமில வெளியே போகட்டும், வெளியே போகட்டும். எனக்கு சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள், என்னை எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருக்க வைக்கிற ஆவிகள், என்னுடைய நாட்கள்ல படிக்கிற காலத்துல நான் படிக்க விடாம என்னை தடை பண்ணுகிற ஆவிகள் வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தினால. நல்ல வாய்களை திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. உங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க நினைக்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நினைக்காதீங்க. நீங்களும் ஆண்டவரும் மாத்திரம். யோசேப்பு, ஓ ஹalleluya, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அடையாளமாக இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல அடையாளமாக இருக்கணும். பாவத்திற்கு விலகி ஓடின யோசேப்பு என்று வாசிக்கிறோம். அந்த விலகி ஓடுகிற கிருபையை தாங்கப்பா. கண்களை மூடுங்க பாப்போம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே விலகி ஓடணுமே. ரக்கமோ ரந்தர